பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 2 சாமுவேல் 22 அதிகாரம் 19 வசனம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 19 அதிகாரம் 11 வசனத்தில் தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்புகிறான். காலையிலே. காரணம், அவன் எங்கும் போய்விடக்கூடாது. 2வது பாருங்க, 1 சாமுவேல் 23:26 சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவரித்த போது சவுலும் அவன் மனுஷனும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். பாருங்க, இவன் தப்பி போகணும்னு நினைக்கிறான். ஆனால் தப்பி போக முடியாத அளவுக்கு அவனை வளைந்து கொண்டார்கள். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வரும். பாருங்களேன், பிரைஸ் எல்லாம் தப்பி போக முடியாத நிலை. தாவீது தன்னுடைய அனுபவத்தில் கூறும் பொழுது சங்கீதம் 71:20 வாசித்து பாருங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறு பண்ணுவீர். அவன் தேவனை நம்பினான். அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துகள் அவன் வாழ்க்கையில் கடந்து வந்தது. எல்லா ஆபத்திலும் எல்லா நெருக்கத்திலையும் கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்தார். அவன் சொல்கிறான், என்னை நீங்கள் உயிர்ப்பித்து என்னை மேலே கொண்டு வந்தீங்கப்பா, நீங்கள் ஆதரவாக இருந்தீங்க. Glory to God. கர்த்தர் இன்றைக்கு உங்களை மேலே கொண்டு வர போகிறார். பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு வருகிறதான எல்லா ஆபத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை மேலே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் இப்படி சொல்கிறேன், இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு வருகிற எல்லா ஆபத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை மேலே ஏறி வர பண்ணுவார். ஐயோ, என் வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை குழியில் இருக்கிற யோசேப்பை மேலே கொண்டு வந்து எகிப்து தேசத்திற்கு அவனை அதிபதியாய் மாற்ற முடியும்னா உங்களையும் அந்த குழியிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு ஏற பண்ணுவார். யோசேப்போடு கூட கர்த்தர் ஆதரவாக இருந்தார். அதே தேவன் உங்களோடும் ஆதரவாக இருப்பாருங்க. யோசேப்பு எல்லாராலும் பகைக்கப்பட்டான். குடும்பங்களால் பகைக்கப்பட்டு
நம்பினவர்களால் பகைக்கப்பட்டு உதவி செய்வேன் என்று சொன்னவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில் இருந்தபோது கர்த்தர் அவனை மறக்கலை, கர்த்தர் அவனை ஏமாற்றலை. கர்த்தர் அவனை அந்த தேசத்தில் அதிபதியாய் உயர்த்தினார். நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் யார் உங்களை மறந்தாலும் சரி, கர்த்தர் மறக்கலைங்க. அவர் உங்களுக்கு கட்டாயம் அவர் மேலே உங்களை கொண்டு வருவார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் உயரத்தில் நீங்கள் கொண்டு வருவீங்கப்பா. அவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறத அவங்க காணட்டும். அப்படியே செய்யுங்கப்பா. ஆதரவாக இருங்க. எல்லா காரியத்திற்கும் நீங்கள் ஆதரவாக இருங்க. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய தலை உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.